நீங்கள் ஒருபோதும் உண்மையில் எண்ணியதுண்டா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று. அல்லது அது தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த ஒரு நம்பிக்கையா? இந்த மாணிகவாசகரின் உண்மை கதை உங்கள் மனதை மாற்றிவிடலாம். சிவத்தை பற்றி அறிந்த அனைவருக்கும் மாணிகவாசகர் என்ற பெயர் தெரியும். அதேபோல் மாணிகவாசகர் என்றாலே திருவாசகம் தானே. அவர் பெயர் எங்கு ஒலித்தாலும் திருவாசகத்தின் இனிய ஒலியும் அதனுடன் வரும். அவர் ஒருபோதும் சாதாரண மாந்தர் அல்ல. அவரின் வாழ்க்கை தெய்வீகத்திற்கே சமமானது. மதுரை அரசரின் முதன்மை மந்திரியாக இருந்தாலும் அவரின் உள்ளம் சிவனை தேடியது. அந்த தேடல் அவரை திருப்பெருந்துறை என்ற புனித நிலத்திற்கு கொண்டு சென்றது. அங்கே அவருக்கு சிவன் நேரில் காட்சியளித்தார். மாணிகவாசகர் அறிவும் கூர்மையாகவும் புத்திசாலித்தனமுடைய பாண்டிய அரசு மந்திரியாக இருந்து விளங்கினார். ஒரு நாள் அரசர் அவரை ராஜ கருவூலத்துடன் சிறந்த போர் குதிரைகளை வாங்க அனுப்பினார். ஆனால் விதி வேறு திட்டங்களை வைத்திருந்தது. பயணத்தில் அவர் ஒரு அதிசயமான கிராமத்தை அடைந்தார். அதுவே திருப்பெருந்துறை. அங்கு ஒரு பிரகாசமான முனிவரை சந்தித்தார். அவர்கள் கண்கள் சந்திக்கும் போது ஒரு வியப்பான ஆற்றல் அவரது உடல் முழுவதும் பரவியது. முனிவர் கேட்டார், நீ உண்மையில் தேடுவது என்ன? போர் குதிரைகளை வாங்க வந்திருந்தாலும் மாணிகவாசகரின் உள்ளம் ஒரு வேறு பதிலை சொல்லியது. உண்மை. அந்த முனிவர் வேறு யாருமல்ல, உடல் மேல் பசுமை தங்கும் பரமசிவனே. ஒரு கணத்தில் அவர் காட்சி கொடுத்தார். ஒரே தொடுதலில் புத்தகங்களை தாண்டிய தர்க்கத்தை கடந்து போகும் ஞானம் மாணிகவாசகருக்குள் பொங்கியது. அரசனின் பணத்தை கொண்டு போர் குதிரைகளை வாங்குவதற்கு பதிலாக மாணிகவாசகர் அங்கேயே ஆலயம் ஒன்றை எழுப்பினார். இதை கேட்ட அரசர் கடும் கோபமடைந்து அவரை சிறையில் அடைத்து மரண தண்டனை வழங்க உத்தரவிட்டார். ஆனால் இறைவன் தன் பக்தரை காப்பாற்றாமல் இருப்பாரா? மறுநாள் பகலில் ஒரு மறைமுக ஆற்றல் அரண்மனையை அதிர வைத்தது. உண்மையை ஆழமாக உணர்ந்தவர் எந்த சங்கிலியாலும் கட்டுப்பட மாட்டார். அடுத்த காலையில் வைகை மணல் குதிரைகள் போர் குதிரையாக மாறியதை அரண்மனையை அடைந்த மாய மணல் குதிரைகள் அரசன் கண்களுக்கு போர் குதிரைகளாகவே காட்சியளித்து மறுநாள் அவை நரிகளாக மாறி அரசனை அதிர்ச்சியடைய செய்தது. சிறையை விட்டு வந்ததின் பிறகு மாணிகவாசகர் உலகை மறந்து சிவனை மட்டும் நினைத்தார். அவர் எழுதிய திருவாசகம் இன்று வரை பல கோடி பெருமாள்களின் உள்ளங்களை உருக்க அவரை சிவபெருமானின் பிள்ளையாய் ஆக்கி நிற்கிறது. திருவாசகம் உனக்குள் வந்தால் சிவனே உனக்குள் வருவார். மாணிகவாசகரை காண சென்ற அரசர், ஆனால் மாணிகவாசகர் அங்கு இல்லை, ஒளியாய் மறைந்திருந்தார் என சிலர் அரசனிடம் கூறுகிறார்கள். அவர் சிதம்பரம் கோவிலுக்குள் நுழைந்து மறைந்தார். மற்றொரு சிலர் அவர் இறுதியாக சிவனுடன் ஒன்றிவிட்டதாக நம்புகிறார்கள். ஆனால் அவர் எழுதிய திருவாசகம் இன்னும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மை கண்ணால் காணப்படுவதல்ல, அது உள்ளத்தில் உணரப்பட வேண்டியது. அவரது திருவாசகம் பாடல்களின் மூலம் இன்றும் பலரின் உள்ளங்களை உருக்குகின்றது. மெய்யுணர்வால் சிவனை உணர்ந்தால் வாழ்க்கையே மோட்சம்.